தையலாள் ஒரு பாகம் சடைமேலாள் அவளோடும். திருச்சிற்றம்பலம். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசை செய்யல் உற்றார் என்று நம்முடைய நம்பி ஆரூரர் திரு ஓணகாந்தன் தளியில் பாடுவார். அதுபோல நம்முடைய தருமையும் கமலையும் விரிதமிழ் கூடலாக இருந்து அரசாட்சி செய்து வரும் 27வது நட்சத்திர குருமணிகள் திருமுறை செப்பேடு கண்டு அருளிய பெருமகனாருடைய அருளாசியாலும் அருள் ஆணையின் வண்ணமும் 2024ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த நீர்மோர் பந்தர் அமைத்து நம்முடைய சென்னை வாழ் மக்களுடைய இந்த கோடை காலத்தில் தாகம் தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை பேணுவதற்கான நீர்மோர் வழங்கும் திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சன்னிதானம் அவர்கள் விரும்பி இதை அழகாக தொடங்கி வைத்திருக்கிறார்கள். 2024ஆம் ஆண்டு தொடங்கி இன்று 3வது ஆண்டை அது கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 1 தேதியில் தொடங்குகிற இந்த திருப்பணி ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையிலான அந்த அக்னி நட்சத்திரத்தையும் கடந்து நிற்கின்ற நம்முடைய சன்னிதானம் அவர்களுடைய அருட்கருணை ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை சற்றேறக்குறைய 91 நாட்கள் இந்த நீர்மோர் வழங்குகிற அருட்பணி நிகழ வேண்டும் என்று அருளாணையின் வண்ணம் நம்முடைய தியாகராய நகரில் அமைந்திருக்கக்கூடிய சைவ பிரச்சார சமய நிறுவனத்தின் மூலமாக தர்மயாதீனம் இந்த திருத்தொண்டை செய்து வருகிறது. நம்முடைய சன்னிதானங்கள் அவர்களுடைய பல்லாயிரக்கணக்கான திருத்தொண்டுகளில் குடமுழுக்கு செய்வதும் அடியார்களை பேணுவதுமாக 2 கண்களாக அவர்கள் செய்து வருகின்றார்கள். எனவே அரண்பணியே எம் பணி, அதற்கே எம்மை அர்ப்பணி என்ற ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு நம்முடைய சன்னிதானங்கள் மக்கள் சேவையை மகேசன் சேவையாக அங்கே தருமையில் இலவச மருத்துவமனையை ஆரம்பித்து அது இப்பொழுது மிக செம்மாந்த நிலையில் வளர்ந்து கொண்டு வருகிறது. அதுபோல உணவு கிடங்கிற்காக நம்முடைய அமைச்சர் பெருமகனார் கேட்டவுடன் தர்மயாதீனத்திற்கு சொந்தமான இடத்தை நம்முடைய உணவு கிடங்குக்காக உணவுப் பொருள்களை பாதுகாப்பதற்காக மனது உவந்து அவர்கள் உடனடியாக அதை சம்மதித்து தந்தருளி இருக்கிறார்கள். இப்படி ஆயிரக்கணக்கான பணிகளுக்கு இடையே இந்த நீர்மோர் பந்தர் அமைத்து தொண்டு செய்து வருகின்ற சன்னிதானங்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். நம்முடைய கிளை கிளைக்கும் என்று சொன்னால் நம்முடைய வம்சம் விருத்தியாகும். கோள்களால் குழந்தை பேர் தள்ளி போகிறது, திருமணம் தள்ளி போகிறது, இந்த பிரச்சனைகள்லாம் வராது அப்படின்னு முதல் பாட்டிலே கொடுத்துட்டு யார் யாருக்கெல்லாம் பெருமான் அருள் செய்தான்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்றை இந்த பதிகம் முழுக்க சொல்கிறார். சண்டிகேசு பெருமானுக்கு, மார்கண்டேயருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குது அருள் செய்தார் இல்லையா. அதை ஒவ்வொரு பாட்டிலையும் அழகாக நமக்கு ஞானசம்பந்த பெருமான் ஒரு வரலாற்று பதிவாக சொல்லி வருகிறார். இது ரொம்ப எளிமையாக தக்கிட்ட நாளாய போகாமே நஞ்சணியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மட நெஞ்சே அரநாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்கும் அவன் கோளிலியம் பெருமானே தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட நாளாய போகாமே நஞ்சணியும் கண்டனுக்கே நாளாய ஆளாய அன்பு செய்வோம் மட நெஞ்சே அரநாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்கும் அவன் கோளிலியம் பெருமானே ஆடரவ தழகாமை அணி கேழல் கொம்பார்த்த தோடரவ தொரு காதன் துணை மலர் நற்சேவடிக்கே
பாடரவ திசைப என்று பணிந்தெழுவார் தம் மனத்தில் கோடரவம் நீக்கும் அவன் கோடரவம் தீர்க்கும் அவன் கோளிலியம் பெருமானே. நன்று நகு நாள் மலரால் நல்லிருக்கு மந்திரம் கொண்டு ஒன்றி வழி பாடு செயல் உற்றவன் தன் ஓங்குயிர் மேல் கன்றி வரு காலனுயிர் கண்டவனு கன்றளித்தான் கொன்றை மலர் பொன் திகழும் கோளிலியம் பெருமானே. வந்த மணலாலில் லிங்கம் மண்ணியின் கண் பாலாட்டும் சிந்தை செய்வோன் தன் கருமம் தேர்ந்து சிதைப்பா. தையலாள் ஒரு பாகம் சடைமேலாள் அவளோடும் ஐயம் தேர்ந்துழல்வாரோர் அந்தணனார் உறையுமிடம் மெய் சொல்லா இராவணனை மேலோடி ஈடழித்து பொய் சொல்லாதுயிர் போனான் புள்ளிருக்கு வேளூரே.